வணக்கம், நான் உங்க வேலசவாதியார். இந்த கோடை காலத்துல நிறைய இடங்களுக்கு போகலான்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருப்பீங்க. அதுல ஒன்னா ஊட்டி இருக்கலாம். ஊட்டியில வழக்கமா பாக்குற இடங்கள்னு நிறைய இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதே சமயத்துல ஊட்டியை தாண்டி நீங்க போக வேண்டிய இடங்களும் நிறைய இருக்கு. அதுலயும் ஊட்டியில இருந்து கூடலூர் போற வழியில நிறைய வியூ பாயிண்ட்ஸ், காட்சி முனைகள் உங்களுக்கு இருக்கு. அந்த வகையில நாம அப்படியே பைக்காரா போட்டிங்லாம் தாண்டி மோனிகா லேக்கெல்லாம் தாண்டி போன சமயத்துல ஊசிமலைப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. நீடில் ராக் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது சூழல் சுற்றுலால இருந்து இதை நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. அங்க போனோம். அந்த இடம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரி, உங்களுக்கு இதை பத்தி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிதான் இந்த காணொலியை பதிவிடுதேன். அங்க நம்ம ஒரு சின்னதா ஒரு என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தோம்னா இது மாதிரி நாம கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கு பாதை போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேமிலியா தாராளமா வரலாம். உங்க நண்பர்களோட வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த இடம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஜாலியா ஃபன் ஃபீல்டா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்க ஒரு 3 பேர் சேர்ந்து வந்தோம். ஃப்ரெண்ட்ஸா வந்தோம். எங்க போனாலும் சரி, போற போக்குல போவோம். எங்க தோணுதோ அங்க நின்று இடங்களை பார்ப்போம், ரசிப்போம், போட்டோ எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில தான் வந்தோம். இந்த இடத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அந்த தவளைப்பாறை வியூ பாயிண்ட் பார்த்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அங்கிருந்து பார்க்கும் போதே கொஞ்சம் நிதானமா போவோம், என்னென்ன இடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதை பார்க்க முடிஞ்சது. குடும்பமா வந்திருந்தாங்க. சில காதல் ஜோடிகளும் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல ஐஸ் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஐஸ் வித்தவருடைய ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த பேக்கிங் இருந்துச்சு இல்லையா, அங்கேயே நம்மள அந்த பேக்கிங்கை உடைச்சுதான் ஐஸே நம்ம கையில தர்றாரு. அந்த பேக்கிங் எல்லாத்தையுமே அவரு ஒரு பையில போட்டு சேகரிச்சு வச்சுக்கிட்டாரு. அப்படி சேகரிச்சு வச்சுட்டு அதை அவரு வேற எங்கேயாவது கொண்டு முறைப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருந்தது நாம பாராட்ட வேண்டியதுதான். நீங்க இந்த நீடில் ராக் ஊசிமலை பாறைக்கு வந்தீங்கன்னா இத மாதிரி உங்களுக்கு சிமெண்ட்லயே அழகா போறதுக்கு பாதை போட்டு விட்டுருக்காங்க. அதுலயே நீங்க நடக்கலாம். குடும்பத்தோட வந்தீங்கன்னா பாதை எதுல இருக்கோ அதுல மட்டும் நடந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது நீங்க கொஞ்சம் உள்ள நடந்துக்கோங்க, பாத்துக்கோங்க. ஆனாலும் உங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இங்க பார்க்கும்போது நிறைய மூலிகை செடிகள் இருக்கத பார்க்க முடிஞ்சது. அதே சமயத்துல அங்க எங்க நின்று பார்த்தாலுமே அந்த வியூ ரொம்பவே சூப்பர்வா இருந்துச்சு. இப்ப அந்த மெயினா இருக்கக்கூடிய அந்த காட்சி கோபுரத்துக்கு வலதுபுறமா திரும்பின இந்த பகுதிக்கு நாங்க வந்தோம். ஏற்கனவே நமக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் முனைகளுக்கு போகும்போது மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா கரணம் தப்புனா மரணம். அதே சமயத்துல போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்துறதா இருந்தா தயவு செய்து இந்த இடத்துக்கு வராதிங்க. இந்த இடம் ரொம்பவே நல்ல சுத்தமா நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, போதையில உங்களுக்கு பாதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தடுமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல நாங்க வந்து பார்த்தோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து அந்த நிழல்ல கொஞ்சம் எங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம். பார்த்தோம்னா அழகா இருந்துச்சு. அதாவது அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மரங்களை பார்க்க முடிஞ்சது. தூரத்துல இருந்த சமவெளிகளை பார்க்க முடிஞ்சது. மலைகள் எல்லாமே ஒரு மாதிரி நீல நிறத்துல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பாருங்க எவ்வளவு பிரம்மி பூட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதுகாப்பாவே இருந்துக்கோங்க. அழகா உங்களுக்கு நிழல் இருக்க இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ரசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். போட்டோகிராஃபி லவர்ஸ் நீங்க கட்டாயம் இங்க வரணும். வந்தீங்கன்னா உங்களால இந்த இடத்த மறக்கவே முடியாது. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னதள்ளி வந்தோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஒரு காட்சி கோபுரம் வச்சிருக்காங்க. அதுல நீங்க உட்கார்ந்து வெளியில பார்க்கலாம். அதே சமயத்துல அதை சுத்தியும் நீங்க பார்க்கலாம். ஒரு 360 டிகிரி கோணத்துல நீங்க இந்த ஊசிமலை பாறையில இருந்து அப்படியே அந்த ஊட்டி மலைய அழகா ரசிக்கலாம். தூரத்துல தெரியக்கூடிய கூடலூர் அந்த சிட்டியையும் பார்க்கலாம். ஆனா அந்த சிட்டி எல்லாத்தையுமே மரம் மறைச்சிருக்குதுங்க. அங்கங்க நீர்நிலைகள் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படியே சுத்தி வந்தீங்கன்னு வைங்க, உண்மையிலே உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ரீல்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, ஏதுனாலும் சரி, இங்க வந்து எடுக்கலாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் இந்த ஊசிமலை பாறைக்கு வந்துட்டு போங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.